மின்னல் அடிக்குது. இருண்ட லேப் ஒன்றில் ஒளிச்சுடர். டாக்டர் அர்ஜுன் சிக்கலான இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பெயர் குரோனாக்ஸ், த டைம் மிஷின். அவன் சொல்றான், இது வரலாற மட்டும் காணும் மிஷின் அல்ல, அதுக்குள்ள நாமே நடக்கலாம். அவன் ஒரு கேப்சியூலுக்குள் நுழைகிறான். மின்னல் ஒலி. இயந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. கடிகாரங்கள் நொடிக்குப் பின் ஓடுது. அனைத்தும் பின் செல்கிறது. அவன் சொல்றான், டெஸ்டினேஷன் 3000 years பேக், ராஜாயரா. அவன் கண் திறக்கிறான். மண்ணாலான அரண்மனை, பட்டங்கள், யானைகள், வாள்கள். அவனை ராஜாவின் இராணுவத்தார் சுற்றி நிற்கிறாங்க. நீ யாரு? ஏன் மின்னல் பட்டிங்க வந்த? அர்ஜுன் பயந்தும் சிரித்தும் சொல்லறான், நான் வருங்காலத்திலிருந்து வந்தவன்டா. ராஜா அவனை ஆச்சரியமா பார்க்கறான். அவன் காட்டுறான், இது மொபைல். ராஜா, அது மந்திர கண்ணாடியா? அனைவரும் வணங்குறாங்க. அந்த ராஜ்யத்துக்கு எதிரி ராஜா படையெடுக்கிறான். அர்ஜுன் தன் டைம் மிஷின் சக்தியை பயன்படுத்தி லேசர் போல ஒளி கொண்டு எரிந்து எதிரி படையையும் ஓட்டுறான். ராஜா அவனுக்கு காலத்தின் வீரன் என்ற பட்டம் கொடுக்கிறான். இப்போ அடுத்தது டைனோசர் காலம். குறிப்பு வைக்கிறான், டெஸ்டினேஷன் 65 மில்லியன் இயர்ஸ் பேக். மிஷின் முழங்குது. பூமி குலுங்குது. அவன் கண் திறந்தபோது பெரிய மரங்கள், மந்தாரங்கள், பாறைகள். திடீரென்று ரோர்! ஒரு டீரெக்ஸ் அவன் முன்னே. ஷாக்! அவன் அச்சத்துடன் மிஷின் பக்கம் ஓடுறான். ஆனா மிஷின் மண்டுக்குள் சிறிது புதிஞ்சிருக்கு. அவன் ஒரு பெரிய கல்லுக்கு பின்னால் மறைந்து ட்ரைசெராடாப்ஸுடன் மோதும் டைனோசரை பார்த்து நொடிக்கு நொடி ஆச்சரியமடைகிறான். அவன் ரெக்கார்ட் பண்றான். மனிதன் இப்படி ஒரு காலம் பார்த்ததில்லை. ஒரு பாறை விழும். அவன் மிஷினை மீட்கிறான். மீண்டும் ஸ்விட்ச் ஆனது. இப்போ அவன் ஒரு பாறைக்கால குகையில். மனிதர்கள் இன்னும் பேசத் தொடங்கல. கல்லால் தீ செய்ய முயற்சிக்கிறார்கள். அவன் காட்டுறான், இதுதான் தீ. அவன் லைட்டரை கிளிக் பண்றான். அவர்கள் வியப்புடன் நிமிர்கிறார்கள். அவனை தேவன் மாதிரி பார்க்கறாங்க. அவன் மனசுக்குள் சிரிக்கிறான். இதுதான் மனிதன் ஆரம்பம். மிஷன் டைம் எரர். அதிக சக்தி வெளியேறுது. அவன் கத்துறான், இப்போ திரும்பணும். அவனோட கைகள், உடலெல்லாம் ஒளியாக மாறுது. அவன் மீண்டும் லேப்ல விழுறான். மிஷின் தகர்ந்திருக்குது. அவன் மூச்சு விடுறான். அவனோட கேமரா வீடியோவில் ராஜா காலம், டைனோசர், குகை மனிதர் எல்லாமே தெளிவா இருக்குது. அவன் சிரிச்சு சொல்லுறான், இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நான் பாட்டேன், நான் வாழ்ந்தேன். அவனோட கணினி தானாக ஆனாகுது. ஸ்கிரீனில் ஒரு வார்த்தை மின்னுது, குரோனக்ஸ் ரீபூட்டிங். இது இன்னும் முடிவில்ல. டைம் மெஷின் உயிரோட இருக்கு.